உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் தெரியும். பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டிருக்கு. அதிகமாக நாங்க பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் என்னன்னா, கன்னியாகுமரி பகுதியில ரொம்ப இந்த மாதிரி எல்லையோர பகுதியில கொட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய சம்பவம். அப்படின்னாலும் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு கேரளாவினுடைய குப்பை தொட்டியா இருந்தது, இப்ப நாங்க நிறைய நடவடிக்கை எடுத்து தடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு இன்னைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு. உண்மையில நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இந்த அரசாங்கம்? இல்ல, உண்மையிலே அவங்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இங்குள்ள கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவாகட்டும், கோழி கழிவாகட்டும், இறைச்சி கழிவாகட்டும், உணவகங்களில் உள்ள கழிவாகட்டும், அந்த கழிவு தொடர்ச்சியாக இங்கிருந்து கொட்டக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையாகட்டும், அந்த சோதனை சாவடிகளில் முறையான அனுமதிகள் எதுவும் இல்லாமல் அந்த வாகனங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல அந்த வாகனங்களை சோதனை சாவடிகள் முறையாக பரிசோதனை செய்வதே இல்லை. முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறையே இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி உட்பட பொதுமக்கள் இவ்வாறான வாகனங்களை சிறைபிடித்து காவல்துறையை ஒப்படைத்தால் கூட முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. குறிப்பாக பாத்தீங்கன்னா, நாங்க 2023 ஆண்டிலேயே 22/9/2023 அன்று தக்கலை காவல் ஆய்வாளராக செயல்பட்ட மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் அவர்களிடம் நாங்கள் TN 20 AK3 என்ற வாகனத்தில் மருத்துவ கழிவு கோழி கழிவு ஏற்றி வந்த அந்த வாகனத்தை சிறைபிடித்து கொடுத்த பிறகு அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக இதுபோல நடவடிக்கை ஏதுமற்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. எங்காவது பலமுறை நாங்கள் அந்த வாகனங்களை சிறைபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கும் போது எங்காவது 1-2 இடங்கள் மட்டும்தான் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். இவர்கள் முறையாக அந்த தணிக்கைகள் செய்திருந்தார்கள் என்றால் இங்கு அந்த வாகனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த அரசு முறையாக தணிக்கை செய்யப்படுவது இல்லை என்பது எமது குற்றச்சாட்டு. ஓகே, பொதுவா எந்த பகுதிகள் வழியாக எந்தெந்த பகுதிகளில் இந்த கழிவுகள் எல்லாம் கொட்டப்படுது? எங்க கழிவுகள் கேரளாவில் உள்ள அந்த சோதனை சாவடிகள் தாண்டி தான் வருகிறது. இங்க உள்ள பன்றி பண்ணைக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க கழிவுகளை. ஆனால் பன்றி பண்ணைகளுக்கு முறையாக போய் சேர்கிறதா என்றால் தெரியவில்லை. அதுபோல கேரளத்தில் உள்ள முதலாளிகள் இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை சார்ந்தவர்கள், குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சார்ந்தவர்கள் இங்கு ஆங்காங்கு பன்றி பண்ணைகளை வைத்துள்ளார்கள். அவர்கள்தான் இதை குத்தகைக்கு மொத்தமாக எடுத்து பல்வேறு இந்த கழிவுகளை தமிழகத்துக்குள் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அதற்கு எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. அதுபோல இங்கு கொட்டப்படக்கூடிய கழிவுகள் அது தவிர்த்து மருத்துவ கழிவாகட்டும், இந்த ரசாயன கழிவுகளாகட்டும், இந்த மாதிரிப்பட்ட கழிவுகளை எங்கன்னா ஆற்று ஓரங்கள், குளங்களின் ஓரங்கள், இந்த மாதிரிப்பட்ட நீர்நிலைகளின் ஓரங்கள் பொதுவாக கொட்டிவிட்டு செல்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா, குளித்துறை தாமிரபரணி என்கிற ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றின் கரையில் இந்த மருத்துவ கழிவுகளை இதற்கு முன்பு கொட்டி நாங்கள் அந்த வாகனங்களை சிறைபிடித்து காவல்துறையிடம், நகராட்சி நிர்வாகத்திடமும் ஒப்படைத்து அவர்கள் அபராதம் விதித்த சம்பவங்கள் நடந்துள்ளது. இதற்கு முன்பு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதித்துள்ளார்கள். இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. நாங்கள் தொடர்ச்சியாக அதில் நின்று அதை சோதனை செய்ய முடியுமா என்று கேட்டால் எங்களால் முடியாது. எப்போதாவது நாங்கள் அதை கைப்பற்றி ஒப்படைக்கிறோம். அதற்கும் உரிய நடவடிக்கைகள் இல்லாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. சில நேரம் எடுத்துருவாங்க. இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே சீலன், என்னன்னா இப்ப நீங்க பன்றி பண்ணைகள் வச்சிருக்காங்க, அதுக்காக கேரளாவில இருந்து கழிவுகளை வாங்குறாங்கன்னா அதுக்காக என்ன மாதிரி கழிவுகள் வாங்குறாங்க? இறைச்சியா இல்ல வேற ஏதாவது உணவு கழிவுகளா இல்ல காய்கறிகளா? உணவு கழிவுகள். இப்போ உணவகங்கள் அங்க இருக்கும்ல, அந்த உணவகங்களுடைய கழிவுகள், அப்புறம் கோழி கழிவுகள், இறைச்சி கழிவுகள், இந்த கழிவுகள் அத்தனை கொண்டு இங்க கொட்டுகிறார்கள். குறிப்பாக இன்று காலை கூட ஒரு கோழி பன் பண்ணையை மூடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அது எங்க அப்படின்னா, குமரி மாவட்டம் பத்மநாபர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரப்பு பேராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு இடத்தில் 4 பன்றி பண்ணைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பன்றி பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த கழிவுகள் அங்குள்ள குளங்களில் கலந்து அந்த குளங்களில் இருந்து பயன்படுத்தக்கூடிய நீரும் மாசுபட்டு காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரதானமான அருவியாக காணப்படக்கூடியது திருப்பரப்பு அருவி. அந்த அருவியில் இந்த கழிவு நீர் கலக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அருவி நீரை எவ்வளவு மக்கள் பயன்படுத்துவாங்க, எவ்வளவு சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துவாங்க, எவ்வளவு மக்கள் குடிக்க பயன்படுத்துவாங்க, எவ்வளவு மக்கள் குளிக்க பயன்படுத்துவாங்க, எவ்வளவு மக்கள் விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த நீரில் இந்த கழிவுகள் கலக்கிறது. இன்று நாங்கள் ஆதாரபூர்வமாக அதை ஆவணப்படுத்தி உள்ளோம். உங்களுக்கு 2வது அனுப்பி வைக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட் நீங்க யாருக்கிட்ட கொடுத்தீங்க?
மாவட்ட ஆட்சியரிடம் அந்த மக்கள் 2 ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக இப்போது இருக்கக்கூடிய அம்மா அழகுமீனா அவர்களிடமும் அந்த புகார் வந்து வழங்கப்பட்டதாக அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். வரக்கூடிய திங்கள் அன்றும் நாங்கள் எங்கள் சார்பாக மீண்டும் ஒரு மனு வழங்க இருக்கிறோம். இதை வந்து உறுதியா நடவடிக்கை எடுத்து இந்த கழிவுகள் நீர்நிலைகள் கலப்பதை இந்த அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஓகே சீலன், நீங்க இதுவரை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த மாதிரி வந்து கேரளாவிலிருந்து வந்து கழிவுகள் கொட்டப்பட்டுட்டு போகுது அப்படிங்கிற சம்பந்தமா இதுவரை நீங்க எத்தனை புகார்களை நீங்க கொடுத்திருப்பீங்க உங்க பார்ட்டி சார்பா? நாங்கள் வந்து அதை கைப்பற்றியது பார்த்தோம். 13 வாகனங்களை கைப்பற்றி சிறைபிடித்து கொடுத்திருக்கிறோம். எத்தனை வருஷத்துல, அதாவது இந்த கவர்மெண்ட் அமைந்த பிறகு சொல்லுங்க. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல தான் கேரளாவினுடைய குப்பை தொட்டியாக இருந்தது, இப்ப நாங்க நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால இந்த கவர்மெண்ட் அமைந்த பிறகு மட்டும் நீங்க எத்தனை வண்டியை பிடிச்சு கொடுத்திருப்பீங்க? இந்த அரசு அமைந்த பிறகு 13 வாகனங்கள் சிறைபிடித்து முறையாக காவல்துறையிடமும் உள்ளாட்சி நிர்வாகத்திடமும் நாங்கள் ஒப்படைத்துள்ளோம். அதில் சிலதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், சிலதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதான் உண்மை. எதனால நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியின் அழுத்தம் காரணமாக தான், வேற என்ன? ஓகே ஓகே ஓகே. நீங்க அதை ஃபர்தரா அந்த கம்ப்ளைண்ட் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க ஃபாலோ பண்ணலையா? ஆமா, ஃபாலோ பண்ணி தான் இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து நகராது, அதோட நின்றோம். அதுக்கு ஒரு பதிலே கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே 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 ஓகே, சரி நாம பேசலாம்.